வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. வானில் நிலவு இருக்கும் வரை, மண்ணில் மனிதம் இருக்கும் வரை, தமிழன் நாவில் நடிகர் திலகம் என்ற நாமம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நடிப்பு என்ற கலைக்கு இலக்கணம் வகுத்த அந்த இமயத்தின் சிகரத்தில் வைரக்கல்லாய் ஜொலிக்கும் ஒரு காவியம்தான் பாலும் படமும். இது வெறும் செல்லுலாய்டு சித்திரம் அல்ல. தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் கண்ணீர் மலையையும் கைதட்டல் இடியையும் ஒரு சேர வரவழைத்த ஒரு உணர்ச்சி பிரவாகம். திரையரங்குகளின் வாசல்கள் திருவிழா கோலம் போன, ரசிகர்கள் கூட்டம் அலை மோத, வசூல் சாதனைகளை தூசு தட்டிய அந்த சரித்திர பக்கங்களை மீண்டும் ஒருமுறை புரட்டி பார்க்கலாம். வாருங்கள், நடிகர் திலகம் நடித்த பாலும் பலமும் திரைப்படம் எந்தெந்த ஊர்களில், எந்தெந்த திரையரங்குகளில் எத்தனை நாட்கள் ஓடியது என்பது பற்றிய விவரங்களை பார்க்கலாம். சென்னை சாந்தி திரையரங்கு 1214 இருக்கைகள் கொண்ட இந்த திரையரங்கில் பாலும் பலமும் ஓடிய நாட்கள் 127. அடுத்ததாக சென்னை ஸ்ரீ கிருஷ்ணா திரையரங்கு 1214 இருக்கைகளை கொண்ட இந்த திரையரங்கில் 127 நாட்கள் ஓடியது. சென்னை உமா திரையரங்கு 762 இருக்கைகளை கொண்டது, 127 நாட்கள் ஓடியது. மதுரை சென்ட்ரல் திரையரங்கு 1662 இருக்கைகளை கொண்டது, 127 நாட்கள் ஓடியது. திருச்சி பிரபாத் திரையரங்கு 1289 இருக்கைகள் கொண்டது, 127 நாட்கள் ஓடியது. சேலம் பேலஸ் திரையரங்கு 1222 இருக்கைகள், 127 நாட்கள் ஓடியது. கோவை கர்நாடிக் திரையரங்கம் 1090 இருக்கைகள் கொண்டது, 139 நாட்கள் ஓடியது. திண்டுக்கல் சோலைகால் திரையரங்கு 1117 இருக்கைகள் கொண்டது, 105 நாட்கள் ஓடியது. பெங்களூர் ஸ்டேட் 1060 இருக்கைகள், 112 நாட்கள் ஓடியது. கொழும்பு கிங்ஸ்லி திரையரங்கு 930 இருக்கைகள் கொண்டது, ஓடிய நாட்கள் 75. நெல்லை ரத்னா 1064 இருக்கைகள் கொண்டது, 75 நாட்கள் ஓடியது. நாகர்கோவில் பயணியர் பிக்சர்ஸ் பேலஸ் திரையரங்கு 1088 இருக்கைகள் கொண்டது, ஓடிய நாட்கள் 75. குடந்தை ராஜா திரையரங்கம் 1100 இருக்கைகள் கொண்டது, 75 நாட்கள் ஓடியது. வேலூர் நேஷனல் திரையரங்கம் 1330 இருக்கைகள் கொண்டது, 75 நாட்கள் ஓடியது. பெங்களூர் ஆவேரம் திரையரங்கு 815 இருக்கைகள் கொண்டது, 75 நாட்கள் ஓடியது. பழனி ஜெயராம் திரையரங்கு 975 இருக்கைகள் கொண்டது, 59 நாட்கள் ஓடியது. விருதுநகர் நியூமுத்து திரையரங்கம் 939 இருக்கைகள் கொண்டது, 59 நாட்கள் ஓடியது. மாயவரம் சுந்தரம் திரையரங்கு 1135 இருக்கைகள் கொண்டது, 58 நாட்கள் ஓடியது. திருவாரூர் அம்மையப்பா திரையரங்கம் 1045 இருக்கைகள் கொண்டது, 59 நாட்கள் ஓடியது. புதுக்கோட்டை பழனியப்பா திரையரங்கம் 882 இருக்கைகள் கொண்டது, 59 நாட்கள் ஓடியது. தஞ்சை விஜயா திரையரங்கம் 980 இருக்கைகள் கொண்டது, 59 நாட்கள் ஓடியது. கரூர் லைட் ஹவுஸ் திரையரங்கம் 1375 இருக்கைகள் கொண்டது, 59 நாட்கள் ஓடியது. தூத்துக்குடி சார்லஸ் திரையரங்கம் 1383 இருக்கைகள் கொண்டது, 59 நாட்கள் ஓடியது. தென்காசி பாக்கியலட்சுமி திரையரங்கம் 1608 இருக்கைகள் கொண்டது, 59 நாட்கள் ஓடியது. ஈரோடு ராஜாராம் திரையரங்கு 1104 இருக்கைகள் கொண்டது, ஓடிய நாட்கள் 58. ஊட்டி ஏடிசி திரையரங்கம் 706 இருக்கைகள் கொண்டது, 59 நாட்கள் ஓடியது. திருப்பூர் கஜலட்சுமி 1055 இருக்கைகள் கொண்டது, 58 நாட்கள் ஓடியது. நாமக்கல் ஜோதி திரையரங்கம் 1073 இருக்கைகள் கொண்டது, ஓடிய நாட்கள் 59. பாண்டிச்சேரி ராஜா திரையரங்கம் 2000 இருக்கைகள் கொண்டது, ஓடிய நாட்கள் 59. சிதம்பரம் வடுகுநாதன் 1240 இருக்கைகள் கொண்டது, ஓடிய நாட்கள் 59. கடலூர் பாடலை திரையரங்கம் 874 இருக்கைகள் கொண்டது, ஓடிய நாட்கள் 59. விழுப்புரம் சீதாராம் திரையரங்கம் 1141 இருக்கைகள் கொண்டது, ஓடிய நாட்கள் 59. காஞ்சிபுரம் கிருஷ்ணா திரையரங்கம் 890 இருக்கைகள் கொண்டது, ஓடிய நாட்கள் 59. பரமக்குடி தங்கம் திரையரங்கம் 764 இருக்கைகள் கொண்டது, 41 நாட்கள் ஓடியது. காரைக்குடி ராமவிலாசம் திரையரங்கம் 1106 இருக்கைகள் கொண்டது, 41 நாட்கள் ஓடியது. பட்டுக்கோட்டை முருகையா 910 இருக்கைகள் கொண்டது, 41 நாட்கள் ஓடியது. பொள்ளாச்சி கலைமகள் திரையரங்கம் 912 இருக்கைகள் கொண்டது, 41 நாட்கள் ஓடியது.
உடுமலை கல்பனா திரையரங்கம் 965 இருக்கைகள் கொண்டது. 41 நாட்கள் ஓடியது. ஆத்தூர் ஸ்ரீதரன் திரையரங்கம் 902 இருக்கைகள் கொண்டது. 41 நாட்கள் ஓடியது. ஆட்காடு ஜோதி திரையரங்கம் 1344 இருக்கைகள் கொண்டது. 41 நாட்கள் ஓடியது. அதிராம்பட்டினம் ராஜராஜேஸ்வரி 25 நாட்கள் ஓடியது. காலம் எத்தனையோ மாற்றங்களை காணலாம், தொழில்நுட்பம் பல மாயாஜாலங்களை காட்டலாம். ஆனால் பாலும் பலமும் படத்தின் வழியாக நடிகர் திலகம் விதைத்த அந்த அன்பு எனும் ஆணிவேர் என்றும் அசைக்க முடியாதது. தமிழகத்தின் இதய பகுதியான மதுரையில் இருந்து கடல் கடந்த கொழும்பு வரை இந்த படம் நிகழ்த்திய சாதனைகள் சிவாஜி என்ற ஒற்றை பெயரின் மகத்துவத்துக்கு சான்று. திரையரங்குகள் எல்லாம் ஒரு தவக்கூடமாக மாற மக்கள் அந்த நடிப்பு தெய்வத்தின் தரிசனத்துக்காக காத்திருந்த அந்த பொற்காலம் மீண்டும் வரவே வராது. அந்த மகா கலைஞனின் பாத சுவடுகளில் பாலும் பலமும் என்றும் அழியாத ஒரு கல்வெட்டாக நிலைத்திருக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும். மீண்டும் ஒரு சுவராசியமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.